இருக்க தயாரிக்கும். யோகாவில் நிறைய நிலை இருக்கு. அது மிக மிக அவசியம். ஆயுத்தம் தேவை. இந்த ஆயுதத்தை யார் ஒருத்தர் சரியா எடுத்துக்கிட்டாங்களோ ஆசனங்கள் மிக மிக ஈஸி. இப்ப இந்த ஆயுத பேச்சில் போறோம்னா இறைவனை நீங்கள் வணங்க வேண்டும். இறைவனை எங்க வெளியில எங்கேயும் இல்லை, ஒவ்வொருத்தர் உடலையும் உள்ள குடியிருக்கிறார் இறைவன். அதை சுருக்கமா சொல்ல போனா வாழ்க ஐஸ்வர்யம், வாழ்க ஆனந்தம், வாழ்க ஆரோக்கியம். இதை மூணும் பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் உடலில் இயக்குங்க. முடிஞ்சதுங்க. 2 பாதங்களையும் ஒண்ணா வைங்க. ஒரு செகண்ட் அதை பாருங்க. ஒரு செகண்ட் தான். இதை தினமும் பார்க்க பார்க்க இந்த காலுடைய நிறம் மாறுங்க. இதை மாற்றலைங்க. இந்த வகையில இப்ப நீங்க யாரு படகுல போயிருப்பாங்க, லாஞ்சில போயிருப்பீங்கன்னு தெரியும். கடற்கரை ஓரத்துல போனவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இப்படி நின்றுட்டு போக முடியுமா? இப்ப இந்த இடத்துல போனாலும் உங்களை அங்க அழிச்சிட்டு போறேன். இடுப்புல கை வைங்க. பார்வை நேரம் இருக்கட்டும், புதடு ஒட்டி இருக்கட்டும். இப்ப நான் செய்கிறத பாருங்கப்பா. இதுக்கு ஒரு வார்த்தை சொல்லணும்னு வச்சு மனசுல மட்டும் நீங்க சொல்லிக்க. கடல்ல இல்ல அல, அலை இல்ல வல, வலை இல்ல வாழ. கடல் அலையில போயிட்டு இருக்கோம். இப்படி போனா எப்படிங்க உடம்புல அடப்பு வரும்? நான் லட்சத்தை வேணாலும் செலவு பண்ணுவேன், இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு சிலர் இருக்காங்க. இது இப்படி செய்ய செய்ய தானா வரும். பாருங்க, தலைவருக்கே கிளம்ப மாட்டேது. பாருங்க காலு எங்க பாருங்க, காலை பாருங்க. உங்க காலை நீங்க பார்க்காதீங்க. இப்படி செய்ய செய்ய ரத்த ஓட்டம் உச்சிலேருந்து உள்ளாங்கல் வரைக்கும் ஓடிட்டால இது ஆயுதத்துல ஒண்ணு போதும். நல்லா தனியா காலை பிரிச்சு நல்லா மூச்சை இழுத்துக்கணும். இழுத்து விட்டுட்டு எப்போதும் நான் சொல்லியிருக்கேன், இந்த காலை இப்படி எக்காரம் வலியுறுத்தாது. மெதுவா மூச்சை இழுக்கணும். உடம்பு சமநிலை. 3னா 3, 6னா 6. அப்படி செஞ்சுட்டு மறுபடியும் மூச்சை எடுத்து வெளியே விட்டுரும். அப்புறம் அதே காலை சமநிலை. 5னா 5, 6னா 6. மறுபடியும் மூச்சை எடுத்து விட்டுடுது. அப்புறம் அதே நிலை நேரம் இப்படி நெல்லு. எவ்வளவு முடியுமோ காலை இந்த பக்கம் தூக்கணும். பார்வை நேரம் இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் தூக்க. நான் உங்களுக்காக திரும்பி காட்டுறேன், நீங்க திரும்ப வேணும். முடிந்த அளவு கை சாதாரண தொங்க விட்டுருங்க. நேரம் தூக்கணும். ரொம்ப தூக்காதீங்க. ஏன் பின்னாடி வளையுது, வளையக்கூடாது. நேரம் இப்படி கையை அப்படியே தூக்கிட்டோம். ஏன் காசு தூக்குறீங்க? இது ஒன்றே வராது, பரவாயில்ல, போதும். 3னா 3, 5னா 5. நீங்களே எடுத்துங்க. நிறைய கொடுத்தீங்கன்னா நாளைக்கு வந்து உட்கார மாட்டேங்கிறீங்க. இப்ப என்ன கையை அப்படி நீட்டுறீங்க. அப்படியே மூச்சை விட்டுக்கிட்டே கீழே உட்காருங்க. அப்படியே மேலே எழுந்திரிங்க. வளையக்கூடாது. வளையாம செஞ்சீங்கன்னா இப்ப உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் சேமிப்பு உடம்புலேயே போட்டுக்கிறீங்க. உட்காருங்க. 3 திரும்ப செய்ய நிறைய வேண்டாம். கையை நீட்டி டக்குன்னு உட்காருங்க. நேரம் பின்னாடி முழுக்க தள்ளணும். அப்படியே எழுந்திரிங்க. என்ன நடக்குதுன்னு தெரியும். மூச்சை விட்டுக்கிட்டே உட்காரணும். மூச்சை எடுத்துக்கிட்டே எழுந்திருக்கணும். ஆமா, இதுல சரியா நேர்கோட்டில் போயிட்டா உள்ள எந்த ஒரு அடப்பும் வர வாய்ப்பே கிடையாது. செஞ்சுட்டு இருக்காங்க. ஆசனம் இல்லை, ஆயுத்த பயிற்சி. சரி, இப்ப என்ன செய்ய? 2 காலம் நின்று இருக்கோம். ஒத்த காலில் நிற்கிறோம். எல்லாரும் நின்றுங்க. கையை அப்படி விட்டுக்கிட்டு ஒரு 10 எண்ணிக்கை. முடியாதப்ப 1 செகண்ட் பார்வை நேரம் இருக்கட்டும். வேண்டாம், இது செய்ய வேண்டாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப எழுப்பு கொடுங்க. உங்க கட்டை விரல் முதல்ல உதடு, மூக்கு, நெத்தி இதுல வச்சு நான் உங்களுக்கு எந்த காரணம் சொல்லல. ஏன் சொல்லல? எடுத்த இடத்துலயே சட்டத்தை போடக்கூடாது. இதுதான் எடுத்தது. மாற்று கால் செய்யுங்க. இப்ப எந்த கால் செஞ்சுக்கணும்? அடுத்த காலத்தில் அப்படி வச்சு பார்வை நேரம் இருக்கணும். மார்பை நிமிர்ந்து காட்டணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அடுத்து கேப்பு.
வெரி குட். அடுத்த கால். 1 2 3 4 5. 1 2 3 4 5 6 7 8 9 10.